ஹலோ வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக சரியாக வீடியோ போட முடியல. ஏன்னா வேலை அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுல, டைம் கிடைக்கல. டைம் இருந்தாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கல. நான் வேலை அந்த மாதிரி இருந்துச்சுனால ரெஸ்ட் எடுக்கவே டைம் சரியாக போச்சு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஃபார்முக்கு போயிட்டேன். ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனில் வேறு சார்ஜே இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மோட பின் பக்கத்தில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரே கலீஜாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த தோட்டம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த பூவை பாருங்களேன், செம அழகாக இருக்குல்ல. இங்கேருந்து பார்க்குறாங்களா, ஃபோனில் நல்லா தெரில. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். வீட்டு நெல்லிக்காயெல்லாம் இருக்குது, பப்பாளி எல்லாமே இங்கே இருக்கும். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 1200 கோழி வந்துச்சு. அது எல்லாத்தையும் இறக்கி வச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு வந்துச்சு. முடிக்கவே 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆயிடுச்சு. நான் 2:30 போல் நான் முடிச்சிட்டேன். 2 மணிக்கே முடிச்சுட்டு நான் போய் ரிப்போர்ட் எழுதிட்டு ரூமில் போய் பாட்டு தூங்கிட்டு மறுபடியும் ஒரு 6:30க்கு தான் வெளியே வந்தேன். அதுக்குள்ளே இன்னொரு சூப்பர்வைசர் அவர் ரூமுக்கு போயிட்டார். நைட் ஷிஃப்ட் எப்படி ரொட்டீன் ஆகுனா, ஒருத்தன் 6 மணிக்கு போவான், காலையில் 6 மணிக்கு ரூமுக்கு போயிடுவான். நான் நைட்டு 8 மணிக்கு தான் உள்ளே போவேன், காலையில் 8 மணிக்கு ரூமுக்கு போயிடுவேன். அப்படி தான் மோஸ்ட்லி நைட்டு வேலை இருக்காதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் 3 மணி வரைக்கும் பார்ப்பான், நான் 12 மணி 1 மணி வரை பார்ப்பேன். பார்த்துட்டு ரூமில் போய் படுத்து தூங்கிடுவோம். தூங்கலாம் மாட்டேன். சப்போஸ் வேலை எதுவுமே இல்லைன்னா மட்டும் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு அவன் 3 மணிக்கு உள்ளே போயிடுவான். நான் ஒரு 3 மணி போல் வெளியே வருவேன். 3 இல்லை 4 5 மணி ஆகும் வச்சுக்கோங்க. 5 மணி போல் வருவேன். வந்து உள்ளே செட்டை பார்த்துப்பேன். பார்த்துட்டு ஒரு 8 மணிக்கு போல் மறுபடியும் நான் ரூமுக்கு போயிடுவேன். பார்த்திங்கன்னா டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. டேங்கில் பார்த்திங்கன்னா அந்த பைப்பில் தண்ணி அது உடஞ்சிக்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் டேங்கில் வேறு சின்னதாக ஓட்டை விழுந்துருச்சு. அது தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னு தெரில. மக்களே, இன்னும் ஒரு மாதம் இங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் கூட வேலை பார்க்குறவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாப்புல, ஏன்னு தெரியல. இன்னொரு புது சூப்பர்வைசர் வந்திருக்காரு. அவர் எப்படி தாக்கு பிடிப்பாரான்னு தெரில. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேறு இன்னொரு சூப்பர்வைசர் வரதா சொல்லியிருக்காங்க. ஓகே, வரட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நேற்று பாடி வெயிட்டு போடும்போது என்ன ஆச்சுன்னா, கோழி வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோழிக்கு சரியாக தண்ணி இல்லை. ஒரு டாக்டர் வந்துருந்தார் வெளியே இருந்து, கம்பெனி டாக்டர் தான். அவர் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. சார் கூப்பிட்டு மீட்டிங் போட்டார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மீட்டிங் நடந்துச்சு. ஏன் எப்படி பண்ணுறீங்க, ஏன் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டிங்களா அப்படி இப்படின்னு. அது கொஞ்சம் இதாகிடுச்சு. தலைவலி வேறு, சரியாக தூங்கி ரொம்ப நல்லாச்சு. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு மக்களே, நான் தான் சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு கையில் கொஞ்சம் காசு இருக்குது. இன்னும் ஒரு 10,000 கிட்ட சேர்த்தோன்னா ஒரு நல்ல ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு யோசனையில் இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஃபோன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நல்ல ஃபோனாக ஐஃபோன் சீரிஸ் தான் வாங்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய். ஓகே, see you guys.